ஒரு முதலமைச்சர் இவ்வளோ கீழ்த்தரமாக நடக்கலாமா? முதல்ல மாற்றி பேசலாமா? அந்த வீடியோவை பாருங்கள். எவ்வளோ இது பாருங்கள். இப்படி ஒரு முதலமைச்சர் இந்த நாட்டுக்கு கிடைச்சது, இந்த நாட்டுக்கு கிடையாது, தமிழ்நாட்டுக்கு கிடைத்த. விஜய் ரசிகர்கள்லாம் ரொம்ப இதாகிட்டாங்க. என்ன அது, என்ன சஸ்பென்ஸு, என்ன சரித்திரம் இது, என்ன ஒன்றுமே புரியலையா? அரசியல்வாதிகளும் என்னப்பா சஸ்பென்ஸு, ஏதோ கொடியில் போட்டுருக்காரு. இந்த பேரை மாற்றுறதுல இந்த குரூப்பு பயங்கரமான, அதான் சொன்னல, குற்றவாளிகளுக்கெல்லாம் அப்படி தான். அடுத்து பையன் பிறந்தார் ஸ்டாலினுக்கு, பையனுக்கு என்ன பேர் வைக்கிறது அப்படின்னு யோசிச்சாங்க. ஜெயலலிதாவே இவரோட சண்டை, ஆனால் அந்த போலீஸ் பாதுகாப்பை வாபஸ் வாங்கலை. அவர் உயிருக்கு ஆபத்து வரும், நமக்கு எதிரிங்கிறதுக்காக நம்ம செய்ய வேணான்னு விட்டாங்க. இந்த குரூப்பு நாணயத்துக்கு வணக்கம். இன்றைக்கி அரசியல் ஆடுகளத்தில் என்னென்ன விசேஷமான செய்திகள், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். முதல் செய்தி, விஜய் இன்றைக்கி அவர் கட்சிக்கு கொடியை அறிவிச்சார். கொடியை ரொம்ப சஸ்பென்ஸாக வச்சார். ஆனால் முதலே நியூஸ் வந்துருச்சு, வாகைப்பூ அவர் கொடியில் வரப்போகுதுன்னு முதலே நியூஸ் வந்துருச்சு. அப்போ இன்றைக்கி அவருடைய பனையூர் வீட்டில் கொடியை அனௌன்ஸ் பண்ணிட்டார். அதாவது சிகப்பு கலர், நடுவில் மஞ்சள் கலர், அதுக்கப்புறம் சிவப்பு கலர். இதுதான் கொடியின் நிறம், மூவர்ண கொடி. கொடிக்கு சுற்றி 27 நட்சத்திரமும் போட்டிருக்காராம் ஜாதகத்தில். அதாவது ஜோசியத்தில் 27 நட்சத்திரம் இருக்குது. அந்த நட்சத்திரத்தெல்லாம் சுற்றி போட்டிருக்காங்களாம். அவர் ஒரு கிறிஸ்தவர், எப்படி இந்த சாஸ்திரத்தை இது பண்ணுறாரு அப்படிங்கிறது புரியலை. 27 நட்சத்திரம் போட்டார். நடுவில் சின்னம் போட்டிருக்கார். என்னென்னா 2 யானை, அந்த பக்கம் துதிக்கையை தூக்கி, இந்த பக்கம் துதிக்கையை தூக்கி யானை நிற்கிது. நடுவில் வாகைப்பூ. எல்லாம் குழம்பி போயிட்டாங்க விஜய் ரசிகர்கள்லாம். நேராக சம்மந்தம் இல்லாமல் வாகைப்பூன்னாங்க, இப்போ வாகைப்பூவோட 2 யானை நிற்கிது. சுற்றி நட்சத்திரம் வேறு போட்டிருக்கான்னு சொல்கிறாங்க. 27 நட்சத்திரம். இன்னும் ஒன்றும் புரியலையே. இந்த கொடியை வரையணும்னா எப்படி வரைவாங்க? கஷ்டம். இப்போ டிஎம்கே கொடியெல்லாம் பார்த்திங்கன்னா கருப்பு சிவப்பு போட்டு ஒரு பெயிண்ட்டை போட்டு கருப்பு சிவப்பு அடித்து ஒரு கொடி படத்தை போடுவாங்க. அண்ணாவுக்கே ரொம்ப அதிமுகவுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நடுவில் அண்ணாவை படத்தை வரைகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ என்னென்னத்தை வரையணும்? 2 யானையை வரையணும், நடுவில் வாகைப்பூவை வரையணும், சுற்றி 27 நட்சத்திரத்தை வரையணும். அதனால் வரைகிற கதெல்லாம் முடியாது. அப்படியே பிரிண்ட் பண்ணி கொடியாக சுவர்களில் போட வேண்டியது தான். அதனால் சரி, இதை சொல்லி அறிவிப்பு விட்டுட்டு அதோடு நிற்கலை. அவர் ஒரு பெரிய ஒரு சஸ்பென்ஸ் வச்சார். ஏன் இந்த சின்னத்தை தேர்ந்தெடுத்தேன், வாகைப்பூவை ஏன் தேர்ந்தெடுத்தேன், யானையை ஏன் தேர்ந்தெடுத்தேன், இதுக்கெல்லாம் ஒரு சரித்திர பின்னணி இருக்குது. அதை நான் இப்போ சொல்ல மாட்டேன், என்னுடைய மாநாடில் சொல்லுவேன், விக்கிரவாண்டி மாநாட்டில். இந்த புயலுக்கு பின் அமைதி, ஆர்ப்பரிப்பு, ஆரவாரம்னு நம்மளுடைய கொடிக்கு பின்னாடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வரலாற்று குறிப்பு ஒன்று இருக்கு. அது என்னென்னு அதை நீங்கள் எல்லாம் ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னல. அன்னைக்கு நம்மளுடைய கொள்கைகள் என்ன, நம்மளுடைய செயல் திட்டங்கள் என்னன்னு சொல்லும்போது அன்னைக்கு இந்த கொடிக்கான விளக்கத்தையும் நாங்கள் சொல்கிறோம். அது வரைக்கும் அப்போ தான் சொல்லுவேன் அப்படிங்கிறது. விஜய் ரசிகர்கள்லாம் ரொம்ப இதாகிட்டாங்க. என்ன அது, என்ன சஸ்பென்ஸு, என்ன சரித்திரம் இது, என்ன ஒன்றுமே புரியலையாங்க. அரசியல்வாதிகளும் என்னப்பா சஸ்பென்ஸு, ஏதோ கொடியில் போட்டிருக்காரு அப்படி. முதல்ல வாகை மரம், தமிழ் ஈழம், அதுக்கு மரமே வாகை மரம் தான். அவங்க தான் வாகையை வச்சாங்க. வாகை மரம், தமிழ் ஈழம். அவங்க இது பண்ணும்போது அந்த ஆர்கனைசேஷன், அந்த இதை இயக்கத்தை ஆரம்பிக்கும் போது அந்த வாகை மரத்தை தான் வச்சு ஆரம்பித்தாங்க. தமிழ் ஈழத்து மேலே பக்தியில் பண்ணுறாரு அவர் அப்படின்னு யாரும் சந்தேகப்பட வேணாம். இவரெல்லாம் தமிழ் ஈழத்துக்கெல்லாம் ஆதரவு கொடுக்கவே மாட்டார். இவரெல்லாம் பயந்தவர்கள், இவரெல்லாம் தைரியமாக எதையும் செய்யாதவங்க. தமிழ் ஈழத்துக்கு யாரும் இது பண்ண வேணால் அவர் ஆதரவே கொடுக்க மாட்டார். அதனால் அவருக்கு வாகை பூக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்புறம் என்ன சொல்லுது அப்படின்னா, அது சரித்திரத்தை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் விஜய் சொல்லுவார். அவருக்கு ரைட்டாக சொல்கிறாரா தப்பாக சொல்கிறாரான்னு பார்ப்போம். மன்னர்கள் போருக்கு போயிட்டு வந்தாங்கன்னா
மக்கள்லாம் அப்படியே நின்றுக்கிட்டு இருப்பாங்க, பார்ப்பாங்க என்ன ஆச்சு, மன்னர் ஜெயிச்சாரா தோத்தாரா அப்படின்னு ஆர்வத்தோடு நிற்பாங்க. அப்போல்லாம் கம்யூனிகேஷனில் இல்லை, ஃபோன் இல்லை, மொபைல் ஃபோன் இல்லை, ஒன்றுமே இல்லை. வெறும் புறாவத்தை பறந்து விடுவாங்க. புறா காலில் செய்தியை கட்டி அந்த பக்கம் அந்த புறா போச்சுன்னா அந்த காலில் இருக்கிறத எடுத்து படித்து அப்போ தான் விஷயத்தையே தெரிஞ்சுக்குவாங்க. அப்படி இருந்தது, கம்யூனிகேஷனே இல்லை. இப்போ செய்தியே வெளியில் போகாது. அந்த காலத்தில் மன்னர் போர் முடிந்து வருகிறாருன்னா மன்னர் வென்று விட்டாரா அப்படின்னு பார்ப்பதுக்கு மக்கள் ஆவலாக ரோடுகள்லேயும் இதிலையும் நிற்கும்போது மன்னர் வாகை பூ மாலையை போட்டுட்டு வந்தாருன்னா எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் மன்னர் ஜெயிச்சிட்டாரு. அந்த வாகைப்பூ மாலை வெற்றிக்கு அடையாளம் சரித்திரத்தில். அதனால தான் இவர் வெற்றிக் கழகம்னு வச்சார், தமிழ்நாடு வெற்றிக் கழகம், டிவிகே அப்படின்னு வச்சதே காரணம் என்னென்னா வெற்றி அடையணுமா. அப்போ அந்த வெற்றிக்கு சின்னம் இது வாகைப்பூ, அது சரித்திரத்தில் வந்திருக்கு. அதுதான் அவர் சொல்கிறார். அது யாருக்கு வந்தது அப்படின்னு சொல்லும்போது சங்க காலத்தில் இதை தான் சொல்கிறாங்க. வெற்றி பெற்ற மன்னர்கள் வாகைப்பூவை அடித்து வந்தாங்க சங்க காலத்தில். அந்த பாடல்கள்லாம் அது வருது. அதுக்கடுத்தது அதுகளிலே அந்த பாடல்களே என்ன வருதுன்னா சேரன் செங்குட்டுவன் போரில் மிகப்பெரிய வெற்றி அடைந்தான். அப்போ என்ன பண்ணுறான், யானைகள் கூட்டம் சூழ இதே மாதிரி வாகைப்பூவை இது பண்ணி வெற்றிவேல் வீரவேல்ங்கிற முழக்கத்துடன் வந்தான். வெற்றி அடைஞ்சிட்டோன்னு மக்களுக்கு சொல்கிறதுக்கு வெற்றிவேல் வீரவேலுங்கிற முழக்கம். போரில் வென்ற யானைகள் சுற்றி வருது, வாகைப்பூவை மாலையாக போட்டு வந்தான். இதுதான் சரித்திர சான்று. விஜய் இந்த சரித்திர சான்று சொல்ல போகிறாரா இல்லை வேறு எதையும் கதை விட போகிறாரான்னு தெரியல. வேறு எதுவும் விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரித்திரத்தில் வாகைப்பூவுக்கு இருந்த ஒரே இதுதான். சேரன் செங்குட்டுவன் வெற்றிவேல் வீரவேல் வாகைப்பூவோடு அவர் வந்தது, இதுதான் சரித்திர சான்று. அந்த வெற்றி மாதிரி நம்ம பெறணும் அப்படிங்கிறதுக்காக அவர் 2 யானையை பக்கத்தில் வச்சு யானை வாகைப்பூ மாலையை போட்டிருக்கார். இந்த செய்தியை முதல்ல நம்ம தான் சொல்கிறோம். விஜய் இதே செய்தியை சொல்ல போகிறாரா இல்லை மாற்றி சொல்ல போகிறாரான்னு நீங்கள் காத்துருங்க. எப்போவுமே அரசியல் கட்சி தொடங்குறதா இருந்தால் ராசி வேணும். விஜய் தேய்பிரையில் போய் ஆரம்பிச்சிருக்காரு. யாரும் அவருக்கு சரியாக சொல்லலைன்னு நினைக்கிறேன். வளர்பிரையில் ஆரம்பிக்கணும், அமாவாசை அன்னைக்கு ஆரம்பிக்கணும், பௌர்ணமி அன்னைக்கு ஆரம்பிக்கணும். விஜயகாந்தெல்லாம் இதெல்லாம் பக்காவாக பார்த்து தான் அவர் கட்சியை ஆரம்பித்தார். 2005 செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி ஆரம்பித்தார். பெரிய ஜோசியர்களெல்லாம் வச்சு அதுதான் கொஞ்ச நாள் அரசியலில் பிரபலமாக இருந்தார். அதுக்கு கட்சி ஆரம்பிக்கும் போது ரொம்ப முக்கியம். 19ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்கணும் விஜய், பௌர்ணமி அன்னைக்கு. விட்டுட்டீங்க, கோட்டை விட்டுட்டு இப்போ தேய்பிரையில் ஆரம்பிச்சிருக்கீங்க. தேய்பிரையில் ஆரம்பித்தால் எந்த ஒரு காரியமும் வளர்ந்து வராது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா இன்றைக்கி திமுக இந்த அளவுக்கு பேராகிட்டு இருக்குது. எல்லோரும் யோசிப்பீங்க, இத்தனை வருஷமாக ஓட்டு போடுறானே, 70 வருஷமாக திமுகன்னு ஓட்டு போடுறானே, இவங்களுக்கெல்லாம் அறிவு இல்லையா அப்படின்னெல்லாம் நினைப்பீங்க. ஆனால் இந்த நாசிகர்கள் கூட்டம் என்ன பண்ணிட்டான், அவனுக்கே தெரியாமல் நல்ல நேரத்தில் ஆரம்பிச்சிட்டான். அதுதான் ஒரு பெரியது. நாசிகர்கள் நம்பிக்கை இல்லாமல் அவங்க நல்ல நேரம் எப்படின்னா திமுக ஆரம்பித்தது அண்ணாதுரை. அவர் தான் தலைமை தாங்கி கையெழுத்து போடுறாரு, பொதுச் செயலாளராக போடுறாரு. ஏன் தலைவர் இல்லாமல் ஏன் பொதுச் செயலாளராக போடுறீங்கன்னு கேட்டாங்க. எங்கள் தலைவர் அவர் தான், ஈவேரா தான். அந்த வளர்ப்பு பொண்ணை கட்டினார, வளர்ப்பு பொண்ணே இவர் கட்டிட்டாரு, அதனால் இவரை விட்டு பிரிகிறோம்னு சொல்ல இந்த முட்டாள்கள் கூட்டம். அந்த வளர்ப்பு பொண்ணை கட்டின ஆளையே அவர் தான் எங்கள் தலைவர், அந்த பதவி அவருக்காக காத்திருக்கும், நாங்கள் பொதுச் செயலாளர் தான் அண்ணாதுரையை பொதுச் செயலாளராக அறிவித்தாங்க. அண்ணாதுரை பிறந்தது எப்போன்னு கேட்டிங்கன்னா செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி ஆவணி மாதத்தில் அண்ணாதுரை பிறந்தார். அதாவது சூரியன் சிம்மத்திலே தன் சொந்த வீட்டிலே ஆட்சியாக இருக்கும்போது பிறந்தவர் அண்ணா. அரசியலிலே யாருமே ஷைன் ஆகணும், வெற்றி அடையணும்னா சூரியன் ரொம்ப முக்கியம். அதனால தான் ஆவணியில் பெரிய அரசியல்வாதிகள் நாம் ஆவணியில் பிறந்தவர்களாக இருப்பார்கள்னு ஏற்கனவே சொன்னேன். அது கருணாநிதி அண்ணாதுரைக்கு ஒன்றுமே அந்த இது தெரியாது. இவரெல்லாம் நாசிகர்கள் இல்லை. ஆனால் அவர் செப்டம்பர் 15 பிறந்துட்டார். கட்சி ஆரம்பித்த உடனே இவருக்கு என்ன சின்னம் கிடைச்சதுன்னா அதே சூரியன் சின்னம் கிடச்சி போச்சு. அதுதான் அவங்களுடைய அதிர்ஷ்டம். செப்டம்பர் 15ஆம் தேதி சூரியன் சிம்மத்திலே ஆட்சியாக இருக்கும்போது பிறந்த அண்ணாதுரைக்கு அரசியலிலே முன்னேற வேண்டுமானால் சூரியன் தான்
முக்கியமான கிரகம் அப்படின்னு இது இருக்கும்போது, ஜாதக அமைப்பு இருக்கும்போது, அந்த அவர் சார்ந்த கட்சிக்கு உதயசூரியன் சின்னத்தையே எலெக்ஷன் கமிஷன் கொடுத்தான். இதுதான் அவர்களுடைய வெற்றிக்கு காரணம். இன்னைக்கு வரை போயிட்டு இருக்கிறது அந்த உதயசூரியன் சின்னம் தான் காரணம். அதை ஆரம்பித்தவர் சூரியன் ஆட்சியில் இருக்கும்போது ஆரம்பித்தார். அதனால் உதயசூரியன் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. சரி, எம்ஜிஆருக்கு வருவோம். அவர் கட்சியும் இதாச்சு அப்படின்னா, அவருக்கும் வேணும்னே பண்ணலை, பிளான் பண்ணலை, அவர் கட்சி ஆரம்பித்தார். இப்போ பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அதிமுகவை ஆரம்பிக்கும் போது சூரியன் நீச்சம் அக்டோபர் 17ஆம் தேதி. அந்த 17 அப்படியே கூட்டினீங்கன்னா 8 வரும். ஆனால் அவர் பிறந்த தேதியும் ஜனவரி 17, 8 அவருக்கு ராசியாக இருந்திருக்கிறது, அவ்வளோதான். ஆனால் சூரியன் நீச்சமாகும்போது ஆரம்பிச்சிட்டார். ஆனால் ஆரம்பித்து அவர் எப்படின்னா மிக பிரபலமாகி கட்சி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. காரணம், அவருக்கும் இந்த திமுகவுக்கு கிடைச்ச மாதிரி தானாக சில விஷயம் அமைஞ்சது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெட்டை இலை அவர்களுக்கு சின்னமாக கிடைச்சது. ரெட்டை இலை இவங்க வேணும்னே எடுக்கலை. ரெட்டை இலையை மாயத்தவர் தான் போய் டெல்லியில் போய் எம்ஜிஆர்கிட்டே கேட்காம 1 மணி நேரத்தில் சொல்லணுன்னு ரெட்டை இலையை தேர்ந்தெடுத்துட்டார். ரெட்டை இலை அவருக்கு அமைந்தது. அவர் அதுக்கப்புறம் தான் 2 விரலை காமிச்சினார். நியூமராலஜி பற்றி பார்த்தீங்கன்னா 2ங்கிறது சந்திரனுக்கு சந்திரனுக்குரிய எண்ணு தான் 2. எம்ஜிஆருடைய பேரே ராமச்சந்திரன். அவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குரு சந்திர யோகம், சந்திரன் தான் அவருக்கு மிக அருமையாக இருந்தது. அவருடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா சந்திர திசையில் தான் அவருடைய மிகப்பெரிய ஹிட் படங்கள், 60களில் வந்த ஹிட் படங்கள்லாம் மிகப்பெரிய ஹிட்டு பிறந்தது. எப்படி அண்ணாவுக்கு சூரியன் பெருசாக இருந்ததோ, அதே மாதிரி இவருக்கு எம்ஜிஆருக்கு சந்திரன் பெருசாக இருந்தான். அந்த பேர்லேயே அவருடைய பேர், சந்திரனுடைய இதிலேயே அவருடைய பேர் அமைந்தது. அவருடைய ஜாதகத்திலும் சந்திரன் இதாக இருந்தது. அதனால் தான் அதிமுக மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. இதுதான் ரகசியம். ஆக ஒரு கட்சி வெற்றி பெறணும்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கணும். அதனால் வெறும் பேரை வச்சதுனால ஒரு கட்சி பிரபலமாயிடாது. விஜய் எல்லாத்தையும் இப்போ சரியாக திட்டமிட்டு பண்ணியிருக்காரு. ஆனால் தேய்பிரையில் அவர் இந்த கொடியை அறிவித்தது தான் சரியில்லாத விஷயம். கட்சியை நீங்கள் எப்போ வேணாலும் ஆரம்பிச்சிருக்கலாம். கட்சி கொடியை சொல்லும்போது கொஞ்சம் நல்ல வளர்பிறையில் சொல்லியிருக்கலாம். அதனால் மாநாட்டில் விஜய் வேறு ஒன்றும் சொல்ல போகிறதில்லை. சேரன் செங்குட்டுவன் கதையை சொல்லி தான் இந்த வாகைப்பூவை பற்றி சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். வெற்றிவேல் வீரவேலுங்கிற ஒரு முழக்கத்துடன் வந்த விஷயத்தை தான் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர் இந்த இதில் ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிறது நம்முடைய கருத்து. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா பகுஜன் சமாஜ் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி இருக்குது உத்தரப்பிரதேசத்தில். இப்போ இந்த ஆம்ஸ்ட்ராங் செத்தார அவர் இருந்த கட்சி, அப்படி ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் யூபியில் மாயாவதி பகுஜன் சமாஜ் கட்சி, அவங்க கட்சியோட சின்னம் யானை சின்னம். அவங்க இப்போ மிரட்டல் விடுறாங்க விஜய்க்கு, எங்களுடைய கட்சியின் சின்னமே யானை சின்னம், எங்கள் யானை சின்னத்தை நீங்கள் கொடியில் வைப்பீங்களா, உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்க போகிறோம், தேர்தல் கமிஷனில் புகார் அளிக்க போகிறோங்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் அதனுடைய கட்சியின் கொடியை இன்று அறிமுகப்படுத்தியுள்ளார். அந்த கட்சியின் கொடியில் 2 யானை சிம்பிள்களும் ஒரு வட்ட வடிவிலே வாகைப்பூ கொண்ட ஒரு சின்னத்துடன் அந்த கொடி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது 1968ஆம் ஆண்டு சிம்பிள்ஸ் அலாட்மெண்ட் ஆக்ட் அதன் பிரகாரம் எலெக்ஷன் கமிஷனில் 2003 அன்று ஒரு அமெண்ட்மெண்ட் எடுத்து வரப்பட்டு 2004 அதில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து, அதாவது யானை சின்னத்தை அசாம், சிக்கிம் தவிர வேறு எந்த மாநிலத்திலும் எந்த அரசியல் கட்சிகளும், அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள், அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள், மாநில கட்சிகள் மற்றும் தேசிய கட்சிகள் யாரும் யானை சின்னத்தை எந்த வடிவத்திலும் பயன்படுத்தக்கூடாது என்று தேர்தல் கமிஷனுடைய உத்தரவு உள்ளது. இது சட்ட பிரச்சனை என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் பேசணும்ல. சட்டம் என்ன சொல்லுதுன்னா, பாவம் இந்த பகுஜன் சமாஜ் கட்சின்னு ஆல் இண்டியாவில் வச்சுக்கிட்டு இருக்காங்க, இங்கேயும் பேரை வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கும் ஒன்றும் சட்டமும் தெரியல, ஒன்றும் தெரியல. நல்லா புரிஞ்சுக்கங்க. பகுஜன் சமாஜ் கட்சிக்கு யானை தான் தேர்தல் சின்னம். சின்னத்தை நீங்கள் உபயோகித்தா, வேற ஆள் உபயோகித்தா தான் நீங்கள் வழக்கு போட முடியும். கொடிக்கும் தேர்தல் கமிஷனுக்கும் சம்மந்தமே இல்லை. கொடியை அவங்க பதிவு செய்யவே மாட்டாங்க. ஏற்கனவே அதிமுக பிரச்சனையில் சசிகலா அதிமுக கொடியை உபயோகிக்கிறாங்கன்னு இவங்க போய் புகார் கொடுக்கும்போது, கொடிக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, கொடியை நாங்கள் பதிவு செய்ய மாட்டோம், உங்கள் சின்னத்துக்கு தான் நான் பொறுப்புன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க.
அதனால் விஜய் வந்து யானை சின்னத்தை கொடியில் வச்சதில் சட்ட பிரச்சனை எதுவும் வராது, சட்ட பிரச்சனையை பண்ண முடியாது. சின்னத்தை கேட்க முடியாது, அவங்க யானை சின்னத்தை தேர்தல் டைமில் கேட்க முடியாது, அதுதான் சட்டம் சொல்லுது அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு செய்ய விரும்பும். அடுத்த செய்தி வந்திருக்கு, திமுக கூட்டணிக்குள் சலசலப்புன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அது உண்மை கிடையாது. அந்த செய்தி வந்துருக்கு. என்ன சலசலப்பு அப்படின்னா, பாஜகவோட திமுக நெருக்கம் காட்டுறதுனால பிஜேபி இது திமுக கூட்டணிக்குள்ள சலசலப்பு. உண்மையாது அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் உண்மை கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, திமுக கூட்டணியில் இருக்கிறவன்லாம் பயங்கரமான அவனு எப்படி ஸ்டாலின் ஒரு ஆளோட கூட்டணி வச்சா எப்படி இருப்பான், இவர் மாதிரி தானே இருப்பாங்க, பயங்கரமான ஆள். அவங்களுக்கு நல்லா தெரியும், இப்போ ஸ்டாலின் இப்போ பிஜேபியை முட்டாளாக்குறதுக்காக அவங்க கூட நெருக்கம் மாதிரி நடித்து அப்பா பேரில் நாணயத்தை போட்டு அப்பா பேரில் இதை வாங்கிடணும், பாரத் ரத்னா அவார்டு வாங்கிடணும், இதுதான் அவர் லட்சியம். அதுவரை அப்படியே நெருங்கிக்கிட்டு அவங்க காலில் விழுகிற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருப்பார். ஆனால் அதுக்கப்புறம் எலெக்ஷன் டைமில் அவர் கலந்து வந்துடுவார். சிறுபான்மையினர் ஓட்டு இல்லாமல் அவர் ஜெயிக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அதனால் சிறுபான்மையினர் ஓட்டை எப்போவுமே இழக்க மாட்டாங்க. அதனால் தேர்தல் நெருங்கணுன்னு திரும்பி வந்துடுவாங்கன்னு தெரியும், காங்கிரஸுக்கு தெரியும். அதனால தான் காங்கிரஸு வாயவே திறக்காமல் கண்டுக்காமல் இருக்காங்க. மற்ற சில்லறை கட்சி இந்த விசிகா, இந்த கம்யூனிஸ்ட்டு, அதுங்கெல்லாம் பணம் வாங்குறது. ஸோ ஸ்டாலின் நிறையா பணம் கொடுக்குறாரு, 50 கோடி கம்யூனிஸ்டுகளுக்கு, திருமாவளவனுக்கு 50 கோடி இப்படி கொடுக்குறாரு. பணத்தை விட்டுட்டு இது பண்ணுவான், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கப்பா, நீ பாஜகவோடய சேர்ந்துக்க, பாஜகவோட நீ கூட்டணியில் கூட இருந்துக்க, எலெக்ஷன் டைமில் விலை வந்து எங்களுக்கு பணம் கொடு, நாங்கள் வாயை திறக்க மாட்டோம் அப்படிங்கிற கட்சிகள் தான் இன்றைக்கி வந்து பாஜக இது திமுக கூட்டணியில் இருக்கிறது. அதனால் அங்கே அவர்களுக்கெல்லாம் மானம், வெக்கம், ரோஷம், கொள்கை இதெல்லாம் கிடையாது. அவர்களுக்கு தேவையானது எலெக்ஷன் டைமில் பணம். நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, கள்ளச்சாராயம் காய்ச்சலையா, அதிமுகவில் காய்ச்சிக்க, இதில் வந்து டாஸ்மாகில் கண்டதுக்கு பணத்தை வச்சு விற்கிறையா. சரி, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் திருமாவளவன் எவ்வளோ கத்துறாரு, குடியை ஒழிக்கணும், உடனடியாக நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் திமுக விட்டு வழங்குறாரா, கூட்டணி விட்டு மாட்டான். ஏன்னா பணம் காய்க்கக்கூடிய மரம் அது. அவர் பணத்தை அள்ளி கொடுப்பார். அவர் தான் கொள்ளையடிச்சு வச்சுருக்காருல்ல ஊரை பூரா. கொள்ளையடித்த பணத்தை பூரா போய் வியாபாரத்தில் போட்டு வியாபாரத்தை பெருக்கிட்டாங்கல்ல. அதனால் இவர்கள்லாம் திமுக கூட்டணியில் சலசலப்பு அதெல்லாம் நம்பாதீங்க. அந்த மாதிரி ஒரு விஷயமும் நடக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்தது, ஸ்டாலின் எவ்வளோ ஒரு சந்தர்ப்பவாதின்னு பார்த்துக்காங்க. நான் அப்போவே சொன்னேன், ஸ்டாலின் இது நாணயம் அந்த இது முடிஞ்ச உடனே நிறுவனர்கிட்ட கேட்குறாரு, நாங்களா நடத்தினோம், ஒன்றிய அரசு தான் நடத்தினது, நாங்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் சொன்னேன், எப்படிப்பட்ட மோசமான குணமுடைய ஆளாக இருக்கணும் பாருங்கள். பாஜகக்காரன் அங்கேருந்து வந்து இவங்களை கௌரவப்படுத்தணும்னு இவ்வளவும் செஞ்சால், நாங்கள் நடத்தின கூட்டத்துக்கு அவர் வந்தாங்கங்கிறது உண்மையைத்தானே சொல்லணும். தலைமைச் செயலாளரை வச்சு நடத்துகிறீங்க, மாநில அரசாங்கத்தை பணத்திலேருந்து போடுறீங்க, ஒரு முதலமைச்சர் வாயிலிருந்து பொய் வரலாமா, புரட்டு வரலாமா, உங்கள் அப்பா மாதிரி இருந்தீங்கன்னா எப்படின்னு சொன்னோம். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, நிருபர்கள் கேட்குறாங்க, சார் கூட்டத்தை நீங்கள் சொன்னீங்க மத்திய அரசு தான் நடத்துனதுன்னு, இப்போ அவங்க இல்லைன்னு எல்முருகன் சொல்கிறாரு சார் அப்படின்னு. ஒன்று எப்படி சமாளிக்கிறாரு, உலகமாக அறிவாளி மாதிரி. மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய மாநில அரசு நடத்தணும் எப்படி? இந்த நிகழ்ச்சி திமுக நடத்தலை, அந்த நிகழ்ச்சியை நடத்தினது ஒன்றிய அரசு. அது ஒன்றிய அரசினுடைய நிகழ்ச்சி, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆக அந்த அடிப்படையில தான் அந்த நிகழ்ச்சி நடந்தது. நாணய வெளியீட்டு விழா வந்து தமிழ்நாடு அரசுடைய விழா தான் அப்படின்னு மத்திய அமைச்சர் எல்முருகன் சொல்றாரு. நீங்க அந்த விழா மத்திய அரசுடைய விழான்னு சொல்லியிருந்தீங்க. மத்திய அரசுடைய விழா நீங்க சொல்லிருந்தீங்க நாணய வெளியீட்டு விழாவை. ஆனா மத்திய அமைச்சர் எல்முருகன் இந்த விழா மாநில அரசுடைய ஏற்பாடு அப்படின்றாரு. மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த நிகழ்ச்சியை வந்து தமிழக அரசு நடத்திச்சு வந்துச்சு. பெரிய ஒரு நினைப்பு, மிகப்பெரிய அறிவாளியின் நினைப்பு. மத்திய அரசு இதில் இருக்கக்கூடிய மாநில அரசு நடத்தணும். அப்படியே பாருங்கள், ஒரு முதலமைச்சர் இவ்வளவு கீழ்த்தரமான முதலமைச்சரை நீங்கள் பார்த்துருப்பீங்களா? அதுவும் இப்போ தான் சொல்கிறாங்க, மத்திய அரசு கண்ட்ரோல் கீழ் இயங்கும் மாநில அரசாம். எப்போ ஒரு காலத்தில் தனி தமிழ்நாடு கேட்டாளுங்களாச்சப்பா, நீங்கள் தனி தமிழ்நாடு கேட்டீங்க. அது மட்டும் இல்லை, இன்னொன்று நீங்கள் பண்ண கூத்து என்ன, மாநில சுயாட்சின்னவங்க இப்போ வந்துக்கிட்டு ஒன்றிய அரசுன்னு சொன்னாலுங்க. இன்றைக்கி ஸ்டாம்பு வெளியிட்ட உடனே என்னென்னு கேட்டிங்கன்னா, மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய மாநில அரசு நாங்கள் நடத்துனதுன்னு
பெரிய திறமசாலி மாதிரி பெரிய அறிவாளி மாதிரி இருக்கிறவெல்லாம் முட்டாளா ஒரு முதலமைச்சர் இவ்வளோ கீழ்த்தரமாக நடக்கலாமா? முதல்ல மாற்றி பேசலாமா? அந்த வீடியோவை பாருங்கள், எவ்வளோ இது பாருங்கள். இப்படி ஒரு முதலமைச்சர் இந்த நாட்டுக்கு கிடைச்சது, இந்த நாட்டுக்கு கிடையாது தமிழ்நாட்டுக்கு கிடைத்த சாபம் தான் இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் கிடைத்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்து நாணயம் சொன்னல, பிளாக்கில் விற்கிறாங்க. இந்தியாவிலேயே எவனுமே இதை செய்யலை. நாணயம் வந்து ஒரு 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 கௌரவத்துக்காக போடுற நாணயம். நான் கூட என்ன நினச்சேன், அப்பா பேரை ஊர் பூரா வச்சுக்கிட்டு இருக்காரு. கக்கூசை தவிர எல்லாத்துக்கும் அப்பா பேர், ஊர் லைப்ரரி பஸ் ஸ்டாண்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்பா மேலே உள்ள பாசத்தில் தான் வைக்கிறாரு. இந்த நாணயம் கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அப்பா மேலே உள்ள பாசத்தில் தான் அப்பாவை கௌரவப்படுத்தணும்னு தான் நாணயம் போடுறாருன்னு நினச்சா, நாணயத்தை போட்டுட்டு அதை பிளாக்கில் விற்றுக்கிட்டு இவ்வளவு கேவலமான ஒரு இது வந்து இந்தியாவில் இல்லை, உலகத்திலேயே பார்க்க முடியாது. விற்கலாமா? ஒரு நாட்டின் நாணயத்தை விற்கலாமா? பாஜக தான் திருடர்கள், உங்களோடு சேர்ந்து அவங்களும் திருடன் ஆகிட்டாங்க. ஒரு மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற பாஜக என்னையா நாணயத்தை விற்றுக்கிட்டு இருக்கேன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்களா? எவ்வளோ மோசமான ஆட்சியில் இருக்கிறதுக்காக பாஜக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. பிறகு கேட்க வேணாமா? ஒரு நாணயத்தை எப்படியா விற்கலன்னு 10,000 ரூபான்னு போட்டாங்க. ரஜினிகாந்திட்ட போய் இன்றைக்கி ஒரு நாணயம் கொடுத்துருக்காங்க. ரஜினிகாந்த் 10,000 ரூபா வாங்கினாங்களா, இல்லை சும்மா கணக்கில் பிளாக் ஒயிட்டு கணக்காக சும்மா ஓசியில் கொடுத்தாங்களான்னு தெரியல. இப்போ ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு, தமிழ்நாடு பூரா திமுகவில் எத்தனை நிர்வாகிகள் இருக்காங்கன்னு கேட்டாங்க. ஸ்டாலின் உளவுத்துறையிட்ட ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. உளவுத்துறையிட்ட வந்து ஸ்டாலின் கேட்டிருக்காரு. அவங்க கட்சிக்காரங்கிட்டாங்கிட்ட ஒரு 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் பேருக்கு பதவி கொடுத்து வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இங்கே இந்த வார்டுக்கு ஒரு செயலாளர், பூத்துக்கு ஒரு செயலாளர், எல்லாத்துட்டையும் அவனுக்கு பூரா எப்படி பதவி கொடுத்தாங்க? 5 லட்சம் இது கொடுக்க இப்போ 10 லட்சம்னு வாங்கிட்டு, அதனால தான் திமுக அறக்கட்டையில் இத்தனை கோடி இருக்கிறேன்னா எல்லாம் அதாவது கொள்ளையடித்த பணத்தை அவங்க கணக்கிலே காமிக்க மாட்டாங்க. அது அவங்க வீட்டு இதில் போட்டுருவாங்க. சில இதை வந்து அண்ணா இது திமுக அறக்கட்டையில் காமிச்சு அங்கேருந்து இவங்க கொள்ளையடிப்பாங்க. இப்போ 5 லட்சம் டு 10 லட்சம் ஒவ்வொருத்தரும் ஒரு நாணயம் வாங்கணும்னு ஸ்டாலின் ஆர்டர் போட்டாங்க. நிர்வாகிகளுக்கு 10 லட்சம், ஒரு ஆள் 10,000 கொடுக்கணும், கணக்கு போட்டுக்கணும். 1000 கோடி வருது. இது வந்து இப்போ அடுத்து என்ன போடுவார், திமுகவில் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய 1.5 கோடி உறுப்பினர் இருக்கான்னு சொல்கிறார், 2 கோடி உறுப்பினர் இருக்கான்னு சொல்கிறார். 2 கோடி உறுப்பினரும் பேர் தெரியாதவன் எல்லாத்துக்குமே இவன்லாம் வாங்கினான்னு சொல்லி கிட்டத்தட்ட கணக்கில் வருது 1000 கோடி. இவங்க கணக்கை காட்ட போகிறது 10,000 கோடி 20,000 கோடின்னு நாணயத்தை வச்சு கொள்ளையடித்த பணத்தை பூரா பிளாக்கை பூரா ஒயிட் ஆக்கிடுவாங்க. அதுக்கு தான் இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு முதலே நான் சொல்லிட்டேன். இப்போ கிடைச்ச செய்தி எல்லாரையும் கம்பல் பண்ணி வாங்கித்தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் பாஜக அவ்வளவு சேர்ந்துட்டாங்கல்ல. நாணயம் வெளியிடும்போது என்ன பண்ணாங்க, 2 பேர் எதிர்த்தாங்க. தேமுதிக பிரேமலதா எதிர்த்தாங்க. விழாவுக்கு கூட அவங்க போகலை, இதெல்லாம் நாணயம் தேவையில்லைன்னாங்க. இன்னொருத்தவங்க தமிழிசை, அவங்க சும்மா இல்லாமல் என்ன பண்ணிவிட்டாங்க, கோ பேக் மோடி திரும்பி போ மோடின்னு சொன்ன அதே வாயால் கம்பேக் மோடின்னு திரும்பி வாருங்கள்னு சொல்ல வச்சுட்டோம் அப்படின்னாங்க. மறுநாளே அவங்க வீட்டுக்கு கொடுத்த போலீஸ் பாதுகாப்பை கட் பண்ணிட்டாரு ஸ்டாலின். இப்போ இவங்க ஃபோன் பண்ணுறாங்க, தமிழிசை முக்கியமான ஆளுக்கு அமித்ஷாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, என் வீட்டுக்கு கொடுத்த போலீஸ் பாதுகாப்பை வச்சுட்டாங்க, அதெல்லாம் ஸ்டேட் மேட்டர், தலையிட முடியாது அப்படிங்கிறாங்க. அவர் கனிமொழி ஃபோன் பண்ணால் தானே செய்வார், பாவம் இவங்களுக்கெல்லாம் செய்வாரா? தமிழிசை சொன்னால் செய்வாரா? அவர் ஃபோனை வச்சுட்டார். இப்போ எங்கே போய் சொல்லுது, ஸ்டாலினுக்கு ஃபோன் வச்சா எடுக்க மாட்டேங்கிறார். ஏன்னா எங்கள் அப்பாவை பார்த்து நீ என்ன சொன்ன, எங்கள் அப்பாவுக்கு நாணயம் வெளியிட்டால் கோ பேக் மோடி கம்பேக் மோடின்னு வசனம் பேசுகிறியா அப்படின்ட்டு. அடுத்து இவங்க பிரேமலதா வந்து நாணயத்துக்கு வரலை, அவங்க வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு முன்னாடி கொடுத்துருந்தாங்க. அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது ஜெயலலிதா கொடுத்துருந்தாங்க. ஜெயலலிதாவே இவரோட சண்டை, ஆனால் அந்த போலீஸ் பாதுகாப்பை வாபஸ் வாங்கலை. அவர் உயிருக்கு ஆபத்து வரும், நமக்கு எதிரிங்கிறதுக்காக நம்ம அதை செய்ய வேணான்னு விட்டாங்க. இந்த குரூப்பு நாணயத்துக்கு எதிராக பேசணுன்னு விஜயகாந்த் வீட்டுக்கு கொடுத்த இதையும் போலீஸ் இதையும் வாபஸ் வாங்கி பழைக்கு பள்ளி. ஆனால் இவங்க 2 பேருக்கு மட்டும் இருந்ததுன்னா சந்தேகம் வருமே, நம்ம அப்பாவுக்கு எதிர்த்து பேசுனதுனால இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்கன்ட்டு. இந்த செல்வ பெருந்தகை அவர் வீட்டில் ஆயுதம் தாங்கிய போலீஸை போட்டுருந்தாங்க காங்கிரஸ். அவர் என்ன சொன்னார் பார்த்தார்,
ஒரு காலத்தில் இந்த போலீஸ்கிட்ட நம்ம என்ன அடி வாங்கியிருக்கோம், கொலைகேஸிலலாம் நம்மளை அடி பின்னி எடுத்தாங்க, ஜெயிலுக்குள்ளே போட்டான், லாக்கப்புக்குள்ளே போட்டான். அவனே நமக்கு காவலாக இருக்கும்போது மனசு உறுத்துது. போலீஸை பார்த்தாலே எனக்கு பழைய ஞாபகம் வருதுன்ட்டு. குற்றவாளிகளுக்கு போலீஸை பிடிக்காதுல்ல, அதனால் அவர் ஸ்டாலின்கிட்ட சொல்ல எனக்கு போலீஸ் வேணாம். அவர் ஸ்டாலின் ஏன்னு கேட்டால் மனசாட்சி உறுத்துது. இவங்ககிட்ட தான் நான் அடி வாங்கியிருக்கேன். ஸ்டாலின் சொன்னால் நான் கூட தான் அடி வாங்கியிருக்கேன். எமர்ஜென்சியில் என்ன போட்டு நிமித்தி எடுத்துட்டேன், இங்கே கைகாலெலாம் ஓடிச்சு. நான் இப்போ எனக்கு போலீஸ் பாதுகாப்பு இருக்குல்ல, அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கங்கன்னாரு. இல்லை வேணாம் அப்படின்ட்டு. அதனால் அவருக்கும் போலீஸ் பாதுகாப்பு வாபஸ். கேட்டால் நான் சில காங்கிரஸுக்குமே வாபஸ் வாங்கியிருக்கேனே அப்படின்னு சொல்லிடலான்ட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டாலின் கூத்து, நாணயத்தின் அசிங்கங்கள் இன்னும் தொடருது. இன்னும் எவ்வளோ நாளைக்கு போகுது, எவ்வளோ கணக்கு காமிக்க போகிறாங்க. 30,000 கோடியை நாணயத்திலே முடிச்சுடுவாங்கன்னு நினைக்கிறேன், வெள்ளையாக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது இன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தி. இன்றைக்கி சென்னை தினம். இப்போ சென்னை தினம்னு ஏன் பேர் வச்சாங்கன்னா, அது ஒரு 385 வருஷத்துக்கு முன்னாடி தான் சென்னை பிறந்ததான். அது எப்படி சென்னை பிறக்கும், ஊர் எப்படி பிறக்கும் அப்படின்னீங்கன்னா, வெள்ளைக்காரன் கிழக்கிந்திய கம்பெனி நம்மளை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்போ அவன் என்ன பண்ணால், செக்ரட்டேரியட் இதை ஒரு கட்டணும்னு விரும்பினான். ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ், அதாவது இராணுவ கோட்டையை கட்டணும்னு விரும்பினான். அப்போ என்ன பண்ணால், சென்னை தான் நல்ல இடம் அப்படின்ட்டு. அப்போ சென்னப்பட்டணம், மதராஸ் பட்டணம்னு ஒரு வில்லேஜ், ஒரு கிராமம் இருந்தது. இந்த சென்னை கிராமமாக இருந்த சென்னையை வந்து 385 வருஷத்துக்கு முன்னாடி இதே 22ஆம் தேதி, ஆகஸ்ட் 22 தேதி விலைக்கு வாங்கினோம். எதுக்கு? இராணுவ கோட்டை ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் இன்றைக்கி தலைமைச் செயலகம் இருக்க, அது கட்டுறதுக்கு வாங்கினானா. அதை வாங்கி அந்த சேல் டீடு போட்டார்ல, அந்த தேதி இன்றைக்கி தேதி தானா, ஆகஸ்ட் 22 385 1239 ஏதோ உள்ளது. அதில் வாங்கினோம். வாங்கினதுனால சென்னைக்கு வந்து ஒரு பிறந்த தினம்னு இருக்குது. அதுதான் சென்னை தினம். அது இன்றைக்கி ஆகஸ்ட் 22ஆம் தேதி அப்படின்ட்டு கனிமொழி ட்விட்டரில் போடுறாங்க. இந்த மாதிரி சென்னை இன்றைக்கி தான் சென்னை தினம் அப்படின்னு யாரோ பிஏ எழுதி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போட்டிருக்காங்க. சரி, இந்த சென்னையிலிருந்து சென்னப்பட்டணம், மதராஸ் பட்டணம் எப்படியெல்லாம் இருந்தது, இது எப்படி மாறிச்சு? முதல்ல மதராஸ் பட்டணமாக இருந்தது. அதுக்கப்புறம் வெள்ளைக்காரனே மெட்ராஸ்னு வச்சான் நம்ம மாநிலத்துக்கு, மெட்ராஸ் அப்படி. அப்போ இந்த கூட்டம், இந்த திருட்டு கூட்டம், திராவிட கூட்டம் வந்த உடனே இதுங்க தான் பேர் மாற்றுறதுல மன்னன்களாச்சு. ஒருத்தனுக்கு கூட ஒரிஜினல் பேர் இருக்கு. எல்லாம், அதாவது குற்றவாளிகளுங்கிறதுல பார்த்தீங்கன்னா 4 பேர் வச்சுருப்பான் ஒவ்வொருத்தனும். நாங்கள் பேர் போடும்போது குமார், அலைஸு சஞ்சய், அலைஸு பிரதீப் இப்படின்னு போடுவோம். அலைஸ் ஏன்னா ஒவ்வொருத்தனும் 4 பேர் வச்சுருப்பான். இந்த திருட்டு திராவிடம் கூட்ட போகிறோம். அவன் அப்பா அம்மா வச்ச பேர் ஒன்று இருக்கும், இவன் வேறு பேர் வச்சுக்குவான். அண்ணாதுரைக்கு அண்ணாதுரைன்னு பேர். ஆனால் ஒரு கவிதை இதெல்லாம் எழுதுனா நக்கீரன்னு எழுதுவார், அதுக்கப்புறம் ஒற்றன்னு எழுதுவார் பேர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆணின்னு பேர் எழுதுவார். இவர் பேர் ஆணி, நக்கீரன்னு எழுதுவார், சம்மட்டின்னு எழுதுவார். அண்ணாதுரைக்கு எத்தனை பேர் எழுந்துட்டு பாருங்கள். இத்தனை பேர்லேயும் கவிதை இதெல்லாம் எழுதிக்கிட்டு இருப்பார். ஆக ஒரிஜினல் பேர் என்னன்னே ஒருத்தனுக்கு தெரியாது. திமுகவோட கலாச்சாரம். அடுத்தது கருணாநிதி வந்தார். அவர் ஜூன் மாதம் 3ஆம் தேதி பிறந்தாருன்னு அவங்க அப்பா கோயிலில் இருந்தவர் இல்லை, கோயிலில் இருந்து பணி செஞ்சவர். அவர் என்ன பண்ணார், ஜாதகத்தை பார்த்துட்டு ஜூன் மாதம் 3ஆம் தேதி குருவோட இதில் பையன் பிறந்திருக்கான்னு தட்சிணாமூர்த்தின்னு அழகாக பேர் வச்சார், சாமி பேர். இந்த குரூப் இருந்தார் சென்னைக்கு. நான் அப்படி தட்சிணாமூர்த்தி எல்லாம் பேர் இல்லை, என் பேர் கருணாநிதினு இவரே வச்சுக்கிட்டார். ஒரிஜினல் பேர் வேறு, மாற்றினவர். இந்த பேரை மாற்றுறதுல இந்த குரூப்பு பயங்கரமான, அதான் சொன்னல குற்றவாளிகளுக்கெல்லாம் அப்படி தான். அடுத்து பையன் பிறந்தார் ஸ்டாலினுக்கு. பையனுக்கு என்ன பேர் வைக்கிறது அப்படின்னு யோசிச்சாங்க. பையனுக்கு ஸ்டாலினுக்கு அவர் வச்ச பேர் என்ன தெரியுமா, சாமிதுரைன்னு வச்சார். ஸ்டாலினோட ஒரிஜினல் பேர் சாமிதுரை. இன்றைக்கி ஒரு ஸ்டாலின்னு வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கார். ஆக இதே மாதிரி நான் வரிசையாக அடிக்கிட்டே போகலாம். திராவிட இயக்கத்தின் வரலாறு. அப்பா அம்மா வச்ச ஒரு பேர், இவன் ஒரு பேர் வச்சுக்கிட்டு ஊரை சுற்றுவான், ஊரை ஏமாற்றுவாங்க. அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இவங்களே ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வந்து நான் அண்ணாதுரை பேரை மாற்றுனார். அப்போ பக்கத்துக்கு சொன்னாங்க, சார் உங்கள் பேரை மாற்றின மாதிரி நாட்டு பேரெல்லாம் மாற்ற முடியாது சார், அதெல்லாம் முடியாது, பேரை மாற்றுனார். எப்படி சார் மாற்றுறது? அதில் ஒரு உருப்படியான தமிழ்நாடு பேர், நல்ல பேர். ஆனால் வச்சது எதுக்காக வச்சான்னு கேட்டிங்கன்னா அது இதுக்கு தான், தமிழ்நாடுன்னு வையின்ட்டாங்க. உடனே 1969 தமிழ்நாடுன்னு வச்சாங்க. ஆனால் கல்யாணியால் சும்மா இருக்க முடியல. அடுத்த ஆட்சிக்கு வந்தோடனே ஏதாச்சும் பேரை மாற்றணுமே.
தமிழ்நாடுன்னு நல்ல பேராக போச்சு. அதை மாற்றினா கோவம் வருமே, என்னடா பண்ணலாம்னு 1996 வந்தார். அப்போ மெட்ராஸ்ன்னு இருந்தது, அதை சென்னைன்னு மாற்றி விட்டார். இப்போ சென்னை அப்படின்னு அதுவும் மாறிச்சு. ஆக இந்த கூட்டத்தால் தான் இந்த பேரெல்லாம் மாறிச்சு. ஆனால் இந்த கூட்டம் தெரிஞ்சோ தெரியாமலே நல்ல பேரை வச்சுருக்காங்க. அப்படித்தான் இந்த சென்னைக்கு வந்து அந்த 385 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த சென்னை இப்போ வந்து தமிழ்நாடுன்னு மாறி சென்னைன்னு பேர் மாற்றமாக இருக்குது. இதையாச்சும் ஒழுங்காக இருக்க விடுவாங்களான்னு தெரியல. ஏதாச்சும் ஒன்று வந்தால், ஏன்னா நியூ இயர்லேயே மாற்றினா இல்லை, தமிழ் புத்தாண்டியே மாற்றி விட்டாங்க. மாற்றுறதுனா அவங்களுக்கு இது சாப்பிட்ற மாதிரி, அல்வா சாப்பிட்ற மாதிரி. அதனால் இந்த திராவிட கூட்டம் இனிமேயும் இருந்து எதையும் மாற்றுறாங்களா என்னன்னு தெரியல. சென்னைங்கிறது இப்படி தான் மாற்றப்பட்ட பெயர் தான் சென்னை. ஒரிஜினல் பேர் மெட்ராஸ். அதுக்கு முன்னாடி மெட்ராஸ் மாநிலம்னு இருந்தது, அதுதான் தமிழ்நாடு ஆகுனது. அதனால் தான் பேரை 10 பேரை வச்சுக்கிட்ட மாதிரி நாட்டுக்கும் இப்படி தான் மாற்றினாங்க. இதுதான் சென்னையின் வரலாறு அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்வோம். ஸோ நேரம் முடிவடைந்து விட்டதால் இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு வருகிறது. மீண்டும் நாளை இன்னும் அதிக செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.